ஒன் பீஸ்ல இருக்க நிறைய பைரட் க்ரூ ஒரு சீக்ரெட்டான நேமிங் தீம்ஸ ஃபாலோ பண்றாங்கன்னு எப்பவாச்சும் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? கைடோட பீஸ்ட் பைரட்ஸ் எடுத்துக்கோங்க. அவனோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்ஸ்க்கு பிளேயிங் கார்ட்ஸோட நேம் தான் வச்சிருப்பான். கிங், குவீன், அப்புறம் ஜாக்ஸ். இது ஒன்னும் சும்மா ரேண்டமா வச்சது இல்ல. பிக் மாமும் இதே தான் பண்றாங்க. அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் கமாண்டர்ஸ் அப்புறம் ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே டெசர்ட் அண்ட் ஸ்வீட் தீம்டு நேமா தான் இருக்கும். கிராக்கர், ஸ்மூத்தி, ஓவன் இதே மாதிரி தான் போகும். ராஜரோட க்ரூல கூட ஒரு நோட்டிசபிள் பேட்டர்ன் இருந்துச்சு. கோல்டி ராஜர். இதுல கோல்ட் பிளஸ் ஆட் ஆகும்போது கோல்டுங்கிற வேர்ட் கிடைக்கும். அடுத்து சில்வர் ஸ்ரேலில சில்வர், அப்புறம் காப்பர் காபான். இதுல காப்பர் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த கோல்டு சில்வர் காப்பர் தீம் டெலிபரேட்டா தான் வச்சிருக்காங்கன்னு சம் தியரிஸ் போகுது. இது ஜஸ்ட் என்னோட டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான், நாட் அக்யூரேட் ஒன். இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இருக்கு. நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் கூட ஒரு சப்டலான தீமை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். ஜிம்பேய அபிஷியலா சன் ஆஃப் த சீன் தான் சொல்லுவாங்க. சாஞ்சியோட அம்மா நேம் சோரா, அதுக்கு அர்த்தம் ஸ்கை. ஜோரோவோட அம்மா நேம் டெரா, இது எர்த் இல்லனா லேண்ட குறிக்கும். அப்புறம் அப்கோர்ஸ் நம்ம லூஃபி நிக்கா கூட ஹெவிலி டை ஆகி இருக்கான். சோ இந்த சன் ஆஃப் சி, ஸ்கை, எர்த், சன்னுங்கிற ஃபுல் தீம் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்கு இருக்குங்கிறது இன்னொரு பாப்புலரான ஃபேன் தியரியா இருந்தாலும் இந்த இண்டிவிஜுவல் நேம் கனெக்ஷன்ஸ் எல்லாமே உண்மைதான். அப்புறம் லூஃபியோட சன்கா லிங்க்குமே கேன். சோ எஸ், இது எல்லாமே சம் பீப்புள்ஸோட தியரிஸ் மட்டும் தான்.